உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 123ஆம் நாளில் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து 2 சாமுவேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். கூடவே ஒன்று குறிப்பேடில் 5 மற்றும் 6 அதிகாரங்களை வாசிக்க போகிறோம். திருப்பாடலில் 26ஆம் திருப்பாடலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம சவுலினுடைய மகன் இஸ்போவை சேர்த்து இன்றைக்கி இறக்க போகிறார். இதுக்கு தாவீதினுடைய சைட்லேருந்து அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அவர் என்ன இதை பற்றி பார்க்க போகிறார் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். தாவீது எவ்வளவு நீதி உள்ளவர், அதே நேரத்தில் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறாரு. அதாவது வர இருக்கக்கூடிய மெஸ்ஸியாவாகிய ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு பர்ஃபெக்டான ஒரு முன் அடையாளமாக எப்படி அவர் விளங்குகிறார் அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஆண்டவருடைய அரசாட்சி தாவீது இங்கே கொண்டு வரப்போகிறார். அதனுடைய ஒரு அழகான ஒரு புரோட்டோடைப், ஒரு முன் அடையாளம், முன் குறிப்பாக. இது நீதி தலைவர்கள் காலம் கிடையாது. அவன் கண்ணில் பட்டதெல்லாம் சரின்னு பட்டதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறதுக்கு. இது ஆண்டவரின் அரசாட்சியின் காலம். தாவீதினுடைய அரசு ஆண்டவரின் அரசு. தாவீதை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசாட்சியில் அரசர் கடவுள், இவர் அவருடைய ஊழியக்காரர், அவ்வளவுதான். ஸோ அந்த ஒரு அழகான ஒரு விஷயத்தை இன்றைக்கி அவருடைய அரசாட்சியில் எப்படி மக்கள் இரக்கமுள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் இருக்கணும், எதிரிகளை பழி வாங்கக்கூடாது, எதிரிகளுக்கு கூட நன்மையை நினைக்கணும் அப்படின்றதெல்லாம் எப்படி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், அதெல்லாம் இன்றைக்கி தாவீது கடைப்பிடிக்கிறத இன்றைக்கி நம்ம 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். குறிப்பேரில் மீதி இருக்கக்கூடிய குலங்கள் ரூபன், காத்து, அப்புறம் மானசே, இந்த குலங்களினுடைய வழிமரபு பட்டியலை இன்றைக்கி நம்ம 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதே போல் லேவியரனுடைய வழிமரபின் பட்டியல்கள், அவங்க எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மோசே, ஆரோன், மிரியம் இவர்களோட வழிமரபு பட்டியலும் வாசிக்க போகிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் ஆரோன், மோசேவும் கூட லேவியர் குலத்தை சார்ந்தவர்கள், குருத்துவ குலத்தை சார்ந்தவர்கள். இதெல்லாம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அது மட்டும் இல்லை, 6ஆம் அதிகாரத்தில் தாவீது அர்ப்பணித்து அவர் அமர்த்தின பாடகர்கள், மியூசிஷியன்ஸ், இசைக்கருவி மீட்டுகிறவர்கள், ஆண்டவருடைய வழிபாட்டுக்கு தேவையான அந்த பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாத்தையும் அவர்களுடைய பட்டியலையும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அம்மந்தர்களே, நமக்கு ஒன்று தெரியுமா? ஆக்சுவலாக தாவீதுக்கு முன்னாடி யாவே இறைவனை யாருமே பாடி புகழ்ந்து வழிபட்டது கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ மோசே கட்டின அந்த சந்திப்பு கூடாரத்தில் வழிபாடு அமைதியாக இருக்கும். அந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் இருட்டாக இருக்கும். அங்கே எந்த ஒரு வெளிச்சமும் இருக்காது. அந்த திரைக்கு வெளியே தான் மெனோரா இருக்கும். இருட்டும் அமைதியும், அந்த ஒரு பரிசுத்தம். அப்படி இருந்த தந்தையை தாவீது தான் அவருடைய இதயம் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருந்துச்சுன்னா, ஆண்டவர் தாவீதின் வழியாக அவரை பாடல்கள், இசைக்கருவிகள் மீட்டி அவரை மனதார தொழுது போற்றி புகழ்கிறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் பாருங்களேன். ஸோ தாவீது அவர் தான் இந்த லிட்டர்ஜியில், அதனால சொல்லுவாங்க தாவீது 2 விதமான ஒரு மாற்றத்தை இஸ்ரேலில் கொண்டு வந்தார். மிகப்பெரிய மாற்றம். ஒன்று இந்த அரசியல், அதுக்கப்புறம் இந்த ஆர்மி மிலிட்ரி ரெவல்யூஷன், ஒரு புரட்சி. அதாவது அவர் எல்லா எதிரிகளையும் வெற்றிக்கொண்டு இஸ்ரேலுக்கு அமைதியை கொண்டு வந்தார். அந்த தொடக்க நூலில் 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்த அந்த ரெஸ்ட், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்த அந்த அமைதி தாவீது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுப்பார். தற்காலிகமாக வெறும் அரசியலிருந்தும் எதிரிகள், அந்த எதிரியின் படைகளினுடைய அந்த ஒரு ரிஸ்க் இருந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா, பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி. அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். அது ஒன்று பொலிட்டிக்கல் மிலிட்ரி ரெவல்யூஷன். 2வது ஒரு ரெவல்யூஷன் என்ன, ஒரு புரட்சி அப்படின்னாக்க வழிபாட்டு, லிட்டர்ஜிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாவீது அழகாக வழிபாட்டு முறையை முதல்ல அவர் அந்த சீலோமிலிருந்து கொண்டு எருசலேமில் உடன்படிக்கையின் பேழை வைக்கிறார். ஸோ வழிபாட்டு ஸ்தலத்தை அவர் சென்ட்ரலைஸ் பண்ணுறார். மத்திய ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வரார். இதுதான் உபாகமத்தில் நம்ம வாசித்தோம். மோசே ஆண்டவர் காட்டக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் வழிபடணும் அப்படின்னு சொல்லி அங்கே மோசே வழியாக ஆண்டவர் அந்த கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம்.
அதை இங்கே தாவீது நிறைவு செய்கிறார். எருசலேமை அந்த இடமாக மாற்றுகிறார். ஆண்டவர் காட்டின அந்த இடம். அதே போல் எப்படி வழிபடணுன்ற வழிபாட்டு முறையையும் அவர் மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்றைக்கி 1 குறிப்பிட்ட 6ஆம் அதிகாரத்தில் தாவீது கரெக்டாக மோசேவின் சட்டத்தை பின்பற்றுகிறார். பாருங்கள், சவுல் அதை பின்பற்றலை, ஆனால் மோசே அழகாக மோசேயின் சட்டத்தை தாவீது பின்பற்றுகிறார். ஆரோனின் புதல்வர்களை பலி செலுத்த அவர் அமைக்கிறார். அதே போல் மற்ற லேவியர்களை இந்த யாழ் மீட்டுவது, இசைக்கருவியை மீட்டி பாடுவது, ஸோ அந்த மற்ற வழிபாட்டு முறைகளை அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பங்கை கொடுக்குறார். ஸோ எக்ஸாக்டாக மோசேவின் சட்டத்தை தாவீது பின்பற்றுகிறார். ஆரோனின் புதல்வர்கள் குருக்கள், மற்ற லேவியர்கள் மற்ற வழிபாடு முறைகளுக்கு உதவுகிறவர்கள். அவ்வளோ அழகாக பாருங்கள், ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒருத்தர், அவர் மனசுக்கு நெருக்கமானவர், அவர் மனசு விரும்புகிறத செயல்படுத்துறது இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட அரசரை தான் அவர் தேடிட்டு இருந்தார். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார்ல, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களேன். நம்ம நீதி தலைவர்கள் இப்படியெல்லாம் சவுலெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒருத்தர் வந்து ஆண்டவருக்கு உகந்த மாதிரி மக்களை ஆட்சி செலுத்துறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இன்றைக்கி திருப்பாடல் 26 பாருங்கள், தாவீது எவ்வளோ நேர்மை உள்ளவர், எவ்வளோ நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பியிருக்கிறார் அப்படின்றத, அவர் எப்படி அவர் வாழ்க்கையில் வாழ்ந்தார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அதை நம்ம வாசிக்கும்போது நம்ம எப்படி இருக்கணுன்றதையும் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, இன்றைக்கி வந்து 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, யோனத்தானினுடைய மகன் ஒருத்தர் இருந்தான். அவர் வந்து முடமானவர், மாற்றுத்திறனாளி. ஸோ அவருடைய பெயர் என்ன? ஏன்னா இது பின்னாடி தாவீது அவருக்கு இறக்கம் காட்டுவார். ஸோ அவருடைய பேர் என்ன அப்படின்றத மனப்பாடம் பண்ண முயற்சிப்போம். 2வது 1 குறிப்பேடு 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் ஏன் வீழ்த்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள்? அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுடைய எதிரிகளும் ஏன் ரொம்ப பலமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதையும், ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, ஆன்மீக விஷயத்துலையும் உலக விஷயத்துலையும் அப்படின்றத நம்மளும் இதில் இந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஸோ 1 குறிப்பிட 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் ஏன் நாடு கடத்தப்பட்டாங்கன்றதுக்கான காரணம் கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்னன்னு சொல்லி நம்ம கவனிக்க முயற்சிப்போம். திருப்பாடல் அடுத்து 3வது கேள்வியில் திருப்பாடல் 26ஆம் வசனத்தில் பாருங்கள், குருக்கள் காணிக்கை முடிஞ்சு அந்த பாட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க எழுந்தேற்றத்துக்கு முன்னாடி கைகளை கழுவுகிறார்கள். ஏற்கனவே நம்ம அதுக்கு விடுதலை பயணத்தில் 30ஆம் அதிகாரம் 17லேருந்து 21 நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அப்படி தான் பண்ண சொல்கிறார். பட் அதை தாண்டி கைகளை கழுவுவதற்கு வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கான்னா இன்றைக்கி அதுக்கான பைபிள் பின்னணி இருக்கிறது. ஏன் கத்தோலிக்க குருக்கள் பலி செலுத்துவதற்கு முன்பாக கைகளை கழுவுகிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு தொடர்பு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் 2ஆம் நூல், அதிகாரம் 4. அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்போசேத்து நிலை குலைந்தான். அனைத்து இஸ்ரவேலும் கலங்கியது. சவுலின் மகனிடம் 2 படைத்தலைவர்கள் இருந்தனர். ஒருவன் பெயர் பானா, மற்றவன் பெயர் ரேகாபு. பென்யமீன் குலத்தைச் சார்ந்த பெயரோத்தில் வாழும் ரிம்மோன் என்பவனின் புதல்வர்கள் இவர்கள். பெயரோத்தும் பென்யமீனியரை சார்ந்ததாகவே கருதப்பட்டது. பெயரோத்தியர் கித்தாயிமுக்கு தப்பியோடி இந்நாள் வரை
அங்கே அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். சவுலின் மகன் யோனத்தானுக்கு மெபிபோசேத்து என்ற மகன் ஒருவன் இருந்தான். இஸ்ரேலிலிருந்து சவுல், யோனத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது 5. அவனுடைய செவிலி தாய் அவனை தூக்கிக் கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான். பேரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான ரேகாபும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்போசேத்தின் வீட்டுக்கு வந்தார்கள். நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல் நடுவீட்டிற்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாபும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள். இவ்வாறு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து தன் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்திருந்த போது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள். அத்தலையை எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் அராபா வழியாக பயணம் செய்தார்கள். இஸ்போசேத்தின் தலையை எபிரோனிலிருந்து தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன் இஸ்போசேத்தின் தலை இதோ. ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழிவாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள். பேரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான ரேகாபையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது இவ்வாறு கூறினார்: அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன், இதோ சவுல் இறந்துவிட்டான் என்று எனக்கு சொல்ல வந்தவன் தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான். நானோ அவனை பிடித்து சிக்லாகில் கொன்றேன். அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே. இப்பொழுது குற்றமற்றவனை தீயவர்கள் அவன் வீட்டிலேயே அவனது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள். அவனது இரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்துவிட மாட்டேனா? தாவீது ஆணையிட அவர் தம் பணியாளர் அவர்களை கொன்றனர். கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர். இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 5. இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர். அவர் தலைமகனாயிருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகன் உரிமை இஸ்ரேலின் மகன் யோசேப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவே தலைமுறை அட்டவணையில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை. யூதா தம் சகோதரருள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவரிடமிருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகன் உரிமை யோசேப்புக்கே உரித்தாயிற்று. இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் புதல்வர் அனோக்கு, பல்லு, எட்சரோன், கர்மி. யோவேலின் புதல்வர் அவர் மகன் செமாயா, அவர் மகன் கோகு, அவர் மகன் சிமயி, அவர் மகன் மீகா, அவர் மகன் ரயாயா, அவர் மகன் பாகால், அவர் மகன் பெயேரா. ரூபனியரின் தலைவரான அவரை அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசர் சிறைப்படுத்தி சென்றான். அவர்களது உறவின் முறையில் குடும்ப வாரியாக தலைமுறை அட்டவணையில் குறிக்கப்பட்டோர்: தலைவர் எயியேல், செக்கரியா. யோவேல் மகன் செமாவிற்கு பிறந்த ஆசாசு புதல்வன் பெலா. அவர் வழிமரபினர் அரோயேரிலிருந்து நேபோ பாகால் மேயோன் வரை குடியேறி இருந்தனர். அவர்கள் கிழக்கே யூப்ரத்தீசு நதி முதல் பாலை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தனர். கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின. அவர்கள் சவுலின் நாள்களில் அகாரியருடன் போர் தொடுத்து தம் கையால் அவர்களை வீழ்த்தினர். கிளையாதின் கிழக்கு புறம் எங்கும் தங்கள் கூடாரங்களில் வாழ்ந்தனர். அவர்களுக்கு வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா வரை காத்தின் புதல்வர் குடியேறி இருந்தனர். பாசானில் தலைவரான யோவேல், அடுத்தவரான சாப்பாம்,
யானாய், சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர். அவர்கள் மூதாதையர் வீட்டு சகோதரர் மிக்கேல், மெகல்லாம், சேபா, யோராய், யாக்கான், சீயா, ஏபேர் என்னும் 7 பேர். இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகயிலின் புதல்வர். ஊரி யாரோவாகின் மகன், அவர் கிளையாதின் மகன், அவர் மிக்கேலின் மகன், அவர் எசிசாயின் மகன், அவர் யாருதோவின் மகன், அவர் பூசின் மகன். கூனிக்கு பிறந்த அப்தியேலின் மகன் அகி அவர்களின் மூதாதை வீட்டுக்கு தலைவராயிருந்தார். அவர்கள் கிளையாது, பாசான், அதை சார்ந்த நகர்கள், சாரோனின் மேய்ச்சல் நில பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர். அவர்கள் யாவரும் யூதா அரசன் யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் யெரொபெயாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர். ரூபனின் புதல்வர், காத்தின் புதல்வர், மனாசேயின் பாதி குலத்தார் ஆகியோர்களிடையே கேடயத்தையும் வாளையும் ஏந்தி வில் எய்து போர் பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் 44,760 பேர் இருந்தனர். அவர்கள் ஆகாரியர், எத்தூர், நாப்பிசு, நோத்தாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர். அப்பொழுது அவர்கள் ஆகாரியரையும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள். பகைவரும் அவர்களிடம் கையளிக்கப்பட்டனர். ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள். அவர் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டருளினார். அவர்கள் தம் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான 50,000 ஒட்டகங்களையும் 2,50,000 ஆடுகளையும் 2,000 கழுதைகளையும் 1,00,000 ஆள்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள். அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள். மனாசேயின் பாதி குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பாசான் முதல் பாகால் எர்மோன், செனேர், எர்மோன் மலை வரைக்கும் பெருவாரியாக பெருகியிருந்தனர். அவர்களின் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே: ஏப்பேர், இசி, எலியேல், அஸ்ரியேல், எரேமியா, ஒதவியா, எகுதியேல். அவர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாகவும் புகழ்மிக்கவர்களாகவும் தம் மூதாதை வீட்டு தலைவர்களாகவும் திகழ்ந்தார்கள். அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசித்தனத்தின் மூலம் தங்கள் மூதாதையரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர். ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசீரிய மன்னன் பூலையும் அசீரிய மன்னன் தில்கத் பில்நேசரையும் கிளர்ந்தெழச் செய்தார். அவன் ரூபனியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி குலத்தாரையும் சிறைப்படுத்தி அலாகு, ஆபோர், ஆரா, கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்துச் சென்றான். இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளனர். குறிப்பேடு. முதல் நூல். அதிகாரம் 6. லேவியின் புதல்வர் கேர்சோன், கோகாத்து, மெராரி. கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எப்ரோன், உசியேல். அம்ராமின் புதல்வர் ஆரோன், மோசே, மிரியாம். ஆரோனின் புதல்வர் நாத்தாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர். எலையாசருக்கு பினகாசு பிறந்தார். பினகாசுக்கு அபிசூவா பிறந்தார். அபிசூவாவுக்கு புக்கி பிறந்தார். புக்கிக்கு உசி பிறந்தார். உசிக்கு செரகியா பிறந்தார். செரகியாவுக்கு மெரையோத்து பிறந்தார். மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார். அமரியாவுக்கு அகித்தூபு பிறந்தார். அகித்தூபுக்கு சாதோக்கு பிறந்தார். சாதோக்குக்கு அகிமாசு பிறந்தார். அகிமாசுக்கு அசரியா பிறந்தார். அசரியாவுக்கு யோகனான் பிறந்தார். யோகனானுக்கு அசரியா பிறந்தார். சாலமோன் எருசலேமில் கட்டிய திருக்கோவிலில் குருவாக பணிபுரிந்தவர் இவரே. அசரியாவுக்கு அமரியா பிறந்தார். அமரியாவுக்கு அகித்தூபு பிறந்தார். அகித்தூபுக்கு சாதோக்கு பிறந்தார். சாதோக்குக்கு சல்லூம் பிறந்தார். சல்லூமுக்கு இல்கியா பிறந்தார். இல்கியாவுக்கு அசரியா பிறந்தார்.
அசரியாவுக்கு செராயா பிறந்தார். செராயாவுக்கு யோசதாக்கு பிறந்தார். ஆண்டவர் நெபுகத்நேசரின் கைவன்மை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறைப்படுத்திய போது யோசதாக்கும் நாடு கடத்தப்பட்டார். லேவியின் புதல்வர் கேர்சோம், கோகோத்து, மெராரி. கேர்சோமின் புதல்வர் பெயர்கள் இவையே: லிப்னி, சிமயி. கோகாத்தின் புதல்வர் அம்ராம், இட்சகார், எப்ரோன், உசியேல். மெராரியின் புதல்வர் மக்லி, மூசி. இவர்கள் அவர்களின் மூதாதை வழி வந்த லேவியர் குடும்பங்கள். கேர்சோமின் புதல்வர் லிப்னி, அவர் மகன் யாகத்து, அவர் மகன் சிம்மா, அவர் மகன் யோவாகு, அவர் மகன் இத்தோ, அவர் மகன் செராகு, அவர் மகன் ஏயத்தராய். கோகாத்தின் புதல்வர் அம்மினதாபு, அவர் மகன் கோராகு, அவர் மகன் அசீர், அவர் மகன் எல்கானா, அவர் மகன் எபியசாபு, அவர் மகன் அசீர், அவர் மகன் தாகத்து, அவர் மகன் ஊரியேல், அவர் மகன் உசியா, அவர் மகன் சாவூல். எல்கானாவின் புதல்வர் அமாசாய், அகிமோத்து, அவர் மகன் எல்கானா, அவர் மகன் சோப்பாய், அவர் மகன் நாகத்து, அவர் மகன் எலியாபு, அவர் மகன் எரோகாம், அவர் மகன் எல்கானா. சாமுவேலின் புதல்வர் தலைமகன் யோவேல், இரண்டாம் அவர் அபியா. மெராரியின் புதல்வர் மக்லி, அவர் மகன் லிப்னி, அவர் மகன் சிமயி, அவர் மகன் உசா, அவர் மகன் சிமையா, அவர் மகன் அகியா, அவர் மகன் அசாயா. ஆண்டவரின் இல்லத்தில் பேழை தங்கியிருந்த போது அங்கே திருப்பாடல் பணிக்கென தாவீது நியமித்திருந்தவர்கள் இவர்களே. எருசலேமில் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டியெழுப்பும் வரை அவர்கள் சந்திப்பு கூடார திரு உறைவிடத்தின் முன் திருப்பாடல்கள் பாடி பணியாற்றினார்கள். அவர்கள் தங்கள் பணிமுறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள். அங்கு திருப்பணி ஆற்றியவர்களும் அவர்களின் புதல்வரும் இவர்களே. கோகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர். அவர் யோவேலின் மகன், அவர் சாமுவேலின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் எரோகாமின் மகன், அவர் எலியேலின் மகன், அவர் தோவாகின் மகன், அவர் சூப்பின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் மாகாத்தின் மகன், அவர் அமாசாயின் மகன், அவர் எல்கானாவின் மகன், அவர் யோவேலின் மகன், அவர் அசரியாவின் மகன், அவர் செப்பனியாவின் மகன், அவர் தாகத்தின் மகன், அவர் அசீரின் மகன், அவர் எபியாசாபின் மகன், அவர் கோராகின் மகன், அவர் இஸ்காரின் மகன், அவர் கோகாத்தின் மகன், அவர் லேவியின் மகன், அவர் இஸ்ரவேலின் மகன். ஏமானின் வலப்புறம் பணியாற்றியவர் அவர் சகோதரர் ஆசாபு. ஆசாபு பெரக்கியாவின் மகன், அவர் சிமையாவின் மகன், அவர் மிக்கேலின் மகன், அவர் பாசேயாவின் மகன், அவர் மல்கியாவின் மகன், அவர் எத்னியின் மகன், அவர் செராகின் மகன், அவர் அதாயாவின் மகன், அவர் ஏத்தானின் மகன், அவர் சிம்மாவின் மகன், அவர் சிமையின் மகன், அவர் யாகாத்தின் மகன், அவர் கேர்சோமின் மகன், அவர் லேவியின் மகன். ஏமானின் இடப்புறம் பணியாற்றிய அவர்களின் சகோதரரான மெராரியின் புதல்வர் அவர் ஏத்தான், அவர் கீசியின் மகன், அவர் அப்தியின் மகன், அவர் மல்லூக்கின் மகன், அவர் அசபியாவின் மகன், அவர் அமர்சியாவின் மகன், அவர் இல்கியாவின் மகன், அவர் அம்சியின் மகன், அவர் பானியின் மகன், அவர் செமேரின் மகன், அவர் மக்லியின் மகன், அவர் மோசியின் மகன், அவர் மெராரியின் மகன், அவர் லேவியின் மகன். அவர்கள் சகோதரராகிய பிற லேவியர் கடவுளது இல்லத்தின் திரு உறைவிடத்து அனைத்து பணிகளுக்கும் என்று நியமிக்கப்பட்டனர். ஆரோனும் அவர் புதல்வரும் எரிபலி பீடத்தில் பலியிட்டு தூப பீடத்தில் தூபம் காட்டினர். அவர்கள் திரு தூயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து
ஆண்டவரின் ஊழியன் மோசேயின் கட்டளைப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பலி செலுத்தி வந்தார்கள். ஆரோனின் புதல்வர் இவர்களே: பினகாசின் மகன் எலையாசர், அவர் மகன் அபிசூவா, அவர் மகன் புக்கி, அவர் மகன் உசி, அவர் மகன் செரகியா, அவர் மகன் மெரையோத்து, அவர் மகன் அமரியா, அவர் மகன் அகித்தூபு, அவர் மகன் சாதோக்கு, அவர் மகன் அகிமாசு. லேவியரின் எல்லைகளுக்குள் விழுமாறு குறிக்கப்பட்ட குடியிருப்புகள் இவையே. ஆரோன் புதல்வருள் கோகாத்திய குடும்பத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது. அதன்படி யூதா நாட்டில் உள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அழிக்கப்பட்டன. அந்நகரில் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் எபுன்னேயின் மகன் காலேபுக்கு அளிக்கப்பட்டன. ஆரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட புகலிடங்கள்: எபிரோன், லிப்னா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள், யத்தீர், எஸ்தமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள், ஈலேன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், தெபீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பெத்செமேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள். பென்யமீன் குலத்தினின்று கிடைத்தவை: கேபா அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், அனத்தோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். இந்த நகர்கள் 13 அவர்கள் குடும்பங்கள் வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன. எஞ்சியிருந்த கோகாத்தின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக மனாசேயின் பாதி குலத்தின் 10 நகர்கள் சீட்டு குலுக்கி வழங்கப்பட்டன. கேர்சோம் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக இசக்கார், ஆசேர், நப்தலி, பாசானில் இருக்கும் மனாசே ஆகிய குலங்களிலிருந்து கிடைத்த நகர்கள் 13. மெராரியின் புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக ரூபன், காத்து, செபுலோன் ஆகிய குலங்களிலிருந்து விழுந்த சீட்டின்படி 12 நகர்கள் வழங்கப்பட்டன. இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் வழங்கினர். இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிடப்பட்ட நகர்களை குலுக்கள் முறையில் இஸ்ரேலுக்கு யூதா, சிமியோன், பென்யமீன் ஆகிய குலங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள். கோகாத்தின் புதல்வர்களுள் இன்னும் சில குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் எல்லைகளிலிருந்து நகர்கள் கிடைத்தன. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகலிட நகர்கள்: எப்ராயிம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யோக்மயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பெத்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், மனாசேயின் பாதி குலத்தில் ஆனேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், பிலையாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டவை. கேர்சோம் புதல்வருக்கு மனாசே பாதி குல குடும்பங்களினின்று கிடைத்தவை: பாசானில் உள்ள கோலான் அதன் மேய்ச்சல் நிலங்கள், அஸ்தரோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். இசக்கார் குலத்திலிருந்து கிடைத்தவை: கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், தபராத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், ஆனேம் அதன் மேய்ச்சல் நிலங்கள். ஆசேர் குலத்திலிருந்து கிடைத்தவை: மாசால் அதன் மேய்ச்சல் நிலங்கள், அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், உக்கோக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள், ரக்கோபு அதன் மேய்ச்சல் நிலங்கள். நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை: கலிலேயாவில் இருக்கும் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள், அம்மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கிரியத்தாயும் அதன் மேய்ச்சல் நிலங்கள். மெராரியின் எஞ்சிய புதல்வருக்கு செபுலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை: ரிம்மோனோ அதன் மேய்ச்சல் நிலங்கள், தாபோர் அதன் மேய்ச்சல் நிலங்கள். எரிகோவுக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கே ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை: பாலை நிலத்தில் உள்ள பெட்சேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாகுசா அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள். காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை: கிளையாதில் உள்ள ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள், மகனையும் அதன் மேய்ச்சல் நிலங்கள், கெஸ்போன் அதன் மேய்ச்சல் நிலங்கள், யாசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள்.
திருப்பாடல் 26. ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும். ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரை நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும். என் மனத்தையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது. உமக்கு உண்மையாகவே நடந்து வருகிறேன். பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை. வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை. தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன். பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை. மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன். ஆண்டவரே, உம் பலிபீடத்தை வலம் வருவேன். உரத்த குரலில் உமக்கு நன்றிப்பா பாடுகின்றேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். ஆண்டவரே, நீர் குடிகொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகின்றேன். உமது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகின்றேன். பாவிகளுக்கு செய்வது போல் என் உயிரை பறித்து விடாதீர். கொலைவெறியர்களுக்கு செய்வது போல் என் வாழ்வை அழித்து விடாதீர். அவர்கள் கைகளில் தீச்செயல்கள், அவர்கள் வலக்கையில் நிறைய கையூட்டு. நானோ மாசற்றவனாய் நடந்து கொள்கின்றேன். என்னை மீட்டருளும், எனக்கு இறங்கியருளும். என் கால்கள் சமமான தளத்தில் நிற்கின்றன. மாபெரும் சபையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறை வார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம், நாங்கள் எதிரிக்கு கூட அன்பு செலுத்த வேண்டும், எதிரியை கூட இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுக்கு கூட நன்மையை விரும்ப வேண்டும், அவங்க நல்லது நடக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி விரும்ப வேண்டும். இந்த ஒரு பாடத்தை நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமாக கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட தாவீதின் இதயத்தை எங்களுக்கும் தந்தருளுமாப்பா. உங்களுடைய இதய துடிப்பை கேட்டு அதை இந்த உலகத்தில் அப்படியே நிறைவேற்ற எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களால் அது முடியாது. எங்களுடைய ஜென்ம சுபாவத்தில் நாங்கள் மனசை தளர்ந்துருவோம் அப்படின்றதுனால தான் உங்களுடைய அன்பான தேவ மாதாவை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அம்மா, எங்களுக்கு கற்றுத்தாங்கம்மா. நாங்கள் சோர்ந்து போகும்போது எங்களை பலப்படுத்துங்க. எங்களை விட்டு விலகிறாதீங்கம்மா. உங்களுடைய மாசற்ற இதயத்துக்குள்ளே எங்களை, அந்த கதகதப்புக்குள்ளே எங்களை அரவணைத்து கொள்ளுங்க. எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். நாங்கள் இறக்குற வரைக்கும் பரிசுத்தமாக இருக்கணும். உங்களை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதும்மா. ஆண்டவருடைய இதய துடிப்பை உங்களுடைய இதயத்துக்குள்ளே இருந்து கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதில் முதலாக பார்த்துடலாம். ஸோ முதல் கேள்வி, யோனத்தானுடைய அந்த மாற்றுத்திறலையான முடமான அந்த மகனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, 4ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் மெபிபோசேத்து தான் அவருடைய பெயர். ஸோ அந்த மெபிபோசேத்துக்கு பின்னாடி தாவீது இரக்கம் காட்டுறதை நம்ம பார்ப்போம். சரி, 2வது கேள்வி, 1 குறிப்பிட 5ஆம் அதிகாரத்தில் இஸ்ரேல் மக்கள் ஏன் வீழ்த்தப்பட்டாங்க, ஏன் நாடு கடத்தப்படுறாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, இன்றைக்கி 1 குறிப்பேடு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசிரிய மன்னன், அந்த இருக்கக்கூடிய அந்த 2 மன்னன்களையும் கிளர்ந்தெழ செய்தார். பாருங்களேன், அது ஆங்கிலத்தில் he stirred up the spirit. அப்போ இஸ்ரேலினுடைய எதிரி மன்னன்களினுடைய ஆவியை கிளற செய்தது யார் தெரியுமா? ஆண்டவர். இதுதான் நம்ம ரோமேயர் திரும்ப வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில். ஆண்டவர் அவர்களை அவர்களின் இச்சைகளுக்கு விழவிட்டார். எப்படி இருக்குது பாருங்களேன். இதுதான் நம்ம திரும்ப குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 1 குறிப்பேடு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலையும் வாசிக்கிறோம். ஆண்டவர் நெபுகத்நேசரின் கைவன்மையை கொண்டு எருசலேமையும் யூதாவையும் சிறுமைப்படுத்திய போது, அப்போ பாருங்களேன்,
நேபுகாத்நேசரின் கையை வச்சு கூட, அதே போல் அசிரியர்களின் அரசர்களினுடைய ஆவியை கூட கிளற முடியும். ஸோ கடவுளால் ஒரு பிற இனத்தவரினுடைய ஒரு ஆவியை கூட கிளற முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எழும்புவதற்கு பிற இனத்தவர்களின் கையை கூட வலிமையாக்கி அவர்கள் வழியாக இஸ்ரேல் மக்களை அவர் ஒழுக்கப்படுத்த முடியும் அவரால். இது ஒரு முக்கியமான பாடத்தை நம்ம கற்றுதருது அன்பாந்தர்களே. அப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போமே. அப்போ ஊதாரி மகனை போல் தந்தை விடுறாரு பையனை, நீ போயிட்டு நீ என்னை விட்டு விலகி போகிறல, அதனுடைய விளைவுகளை பார்த்துட்டு அப்பா கூட இருக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வா. ஆண்டவர் ரோமேர் 1:28 அவர்கள் இச்சைகளுக்கு விடுகிறார். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அப்பா விட்டு போனால் என்னன்னு சொல்லி. இல்லைன்னா நமக்கு தெரியாது. பாருங்கள், அந்த மூத்த பையன், அந்த எல்டர் சன் கூடவே இருக்கிறாப்புல, அப்பாவை பற்றி தெரியல. ஆனால் இளைய மகனுக்கு தெரிஞ்சிருச்சு. விட்டதுனால தான், அந்த சாப்பாடு இல்லாமல் அந்த வேதனைக்குள்ளே போனதுனால தான். ஸோ ஆண்டவர் இப்படி இந்த இஸ்ரேல் மக்களுடைய எதிரிகளை அவரால் கிளற செய்ய முடியும். அவர்களுடைய ஆவியை, அவர்களுடைய கைவன்மையை கொண்டு அவர்களால் ஒழுங்குபடுத்த முடியும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கக்கூடிய ஒரு சில அசௌகரியங்கள், ஒரு சில நெருக்கடிகள் நம்மை பண்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் பைபிள் நம்மளை பார்க்க அழைக்கிறது. நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை மாற்றிக்க ஆரம்பிப்போம். ஓகே, அப்போ நான் என்ன மாற்றிக்கிட்டேன்னா என் சூழ்நிலை மாறும். ஸோ இதுதான் பேசிக்காக அடிப்படையாக பைபிள் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை தான் நமக்குள்ளே வளர்த்துறதுக்கு, நம்மை அந்த ஒரு நிலையில் தான் நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கார் ஆண்டவர். இறைவார்த்தை அப்படி தான் நம்மளை பண்படுத்த ட்ரை பண்ணுது. நான் என்னை மாற்றிக்கிட்டேன்னா, ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம், பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சி என்கிட்ட ஒருவேளை இதனால் வந்திருக்குமோ, நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, நான் ஜெபத்தை ஒழுங்காக செய்யலை, நான் அதை ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாற்றி நம்ம செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் திரும்ப நம்ம சார்பில் இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் அந்த ஊதாரி மகனுக்காக ஒவ்வொரு நாளும் வாசலில் காத்து கொண்டு இருந்தார். அவர் சும்மாலாம் விடலை, இச்சைகளில் விடலை. அவர் விட்டுட்டு எப்படா திரும்பி வருவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். அப்படி நமக்காகவும் ஆண்டவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கார். அப்பா காத்துக்கிட்டு இருக்கார். இயேசு கிறிஸ்துவில் தெய்வமாதாவும் ஆவியானவரினுடைய உதவியினால் நம்ம எப்போ வரப்போகிறோம்? ஆண்டவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். இன்றைக்கி திருப்பாடல் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் கேள்விக்கு போவோம். 26ஆம் அதிகாரத்தில் அந்த கைகளை கழுவுவதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், ஒரு குறிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அது எங்கே அப்படின்னாக்கா 6ஆம் வசனமும் தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் கூட பாருங்கள். தாவீது கூறுகிறார், மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன், ஆண்டவரே உம் பலிபீடத்தில் வலம் வருகிறேன், உரத்த குரலில் உமக்கு நன்றி பாடுகிறேன், வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைக்கின்றேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக இதை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம விடுதலை பண்ண 30ஆம் அதிகாரத்தில் பலி செலுத்துறதுக்கு முன்னாடி குருக்கள் தான் கைகளை கழுவணும். இங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய கைகளை மாசற்றவனாக கழுவுகிறேன், உன் பலிபீடத்தை வலம் வருகிறேன். ஆக்சுவலாக அது குருக்கள் தான் பண்ணணும், ஆனால் தாவீது பண்ணுகிறார். இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. அவர் பாருங்கள், ஏற்கனவே குருக்கள் சாப்பிட வேண்டிய அந்த அப்பத்தை இவர் உண்ணுகிறார். அதை கடவுள் எதுவும் தப்புன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் அவர் பாருங்கள், நிறைய இடங்களில் ஆண்டவர் உங்களுடைய இல்லத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளே யார் போக முடியும்? லேவியர் குருக்கள் மட்டும்தான். தாவீது லேவியர் குலத்தை சாராதவர். ஆனால் இவர் எப்படி குருவை போலவே நிறைய விஷயங்கள் நம்ம பின்னாடி பார்ப்போம். பலி செலுத்துகிறார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணிகிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பின்னாடி வாசிப்போம். தாவீது ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளமாக இருப்பதனால் அவர் மெல்கிசேதேக்கினுடைய அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்தாரு. அந்த எங்கேருந்தே வருவார்னு தெரில, அந்த மெல்கிசேதேக்கு ஆண்டவர் இயேசுவின் முன்னடையாளமாக இருந்தது போல் தாவீது ஒரு மெல்கிசேதேக்காக அங்கே செயல்படுறதை நம்ம பார்ப்போம். அப்படி தான் இறையியல் அறிஞர்கள் பார்க்குறாங்க. ஸோ அவர் ஒரு குரு தான் மெல்கிசேதேக்கின் முறைப்படி தாவீது. அது எப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த இடம் வரும்போது நம்ம அந்த விரிவாக நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி பாருங்கள் 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 1ஆம் வசனத்தில் சவுலின் மகன் இஸ்போசேத்து
அப்னேர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே அவர் பயந்துறாரு, அவருடைய நம்பிக்கையெல்லாம் போயிடுது. இது எவ்வளோ ஒரு 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 உலக பிரகாரமாக நமக்கு ஒரு ஒரு படத்தை பிடிச்சு காட்டுது பாருங்களேன். இஸ்போசேத்தினுடைய நம்பிக்கை அப்னேர் மேலே இருந்துச்சு, ஆனால் தாவீதுக்கு அப்படி கிடையாது. எவ்வளோ ஒரு கடலை போல் ஒரு வித்தியாசம் பாருங்கள், தாவீதுக்கும் சவுலுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும். இஸ்போசேத்துடைய நம்பிக்கை அப்னேர் மேலே இருந்துச்சு. அப்னேர் இருந்ததுக்கப்புறம் பயந்து மிரண்டுட்டார். ஆனால் தாவீது அவரை கொல்ல துடிச்சிட்டு இருக்கும்போது கூட தாவீது பயம் இருந்துச்சு உலக பிரகாரமாக, ஆனால் அவர் அசரவில்லை, அவர் அசைவுறவில்லை. அவரே திருப்பாடல் சொல்வார், நான் அசைய மாட்டேன், ஏன்னா என் நம்பிக்கை கடவுள் மேலே இருக்குது, நிலையாக இருக்கக்கூடிய கடவுள் மேலே இருக்குது, மாறிக்கிட்டு இருக்க மனுஷங்க மேலே இல்லை. நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க கூட ஒரு டச் வச்சுக்குவோம், ஒரு தொடர்பு வச்சுக்குவோம், ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி தேவைப்படும், அவங்கள கையில் போட்டு வச்சுக்குவோம். இதெல்லாம் உலகத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்க பேசக்கூடிய வார்த்தைகள். கடவுளை நம்பி இருக்கக்கூடிய நமக்கு இது கிடையாது. இயல்பாக யார் யாரெல்லாம் நம்ம கூட தொடர்பு வரார்களோ, உறவில் வரார்களோ, அவர்களுக்காக அன்பு செய்வோம், அவர்களுக்காக அவரோட உறவில் இருப்போம். எனக்கு அதிலேருந்து எதாவது கிடைக்கணுன்ற சுயநலத்துக்காக இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி தான் சொல்லணும். நான் அவங்கள ஐ எம் லவ்விங் தெம், ஐ எம் இன் ரிலேஷன்ஷிப் வித் தெம், ஐ எம் இன் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம் ஃபார் தேர் சேக். அவங்களுக்காக, அவங்க நன்மைக்காக நாங்கள் அவங்களோட உறவில் இருக்கேன். எனக்கு அதிலேருந்து எதாவது கிடைக்குன்றதுக்கு. அப்போ பாருங்கள், நம்மளுடைய நோக்கமே தப்பாக இருக்குது. நம்ம உறவுகளில் எவ்வளோ பொய் இருக்கும் பாருங்களேன். ஸோ எனக்கு மனுஷங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ நம்ம பைபிள் வாசிச்சுட்டு இருக்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் நமக்கு இதை தான் கற்றுத்தருகிறார். அதேமாதிரி பாருங்கள், 1 குறிப்பிட்டு 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் பாருங்கள், மக்கள் ஆண்டவரை நோக்கி குரல் எழுதுகிறார்கள், அவர்களை நம்பினார்கள், போர் ஆண்டவருடையதுன்னு நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி குறிப்பிட்ட 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில். அப்போ பாருங்களேன், கடவுளை நம்பியிருந்தாங்க, ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கைவலிமையை நம்பினாங்க, தோற்று நாடு கடத்தப்பட்டாங்க. ஆண்டவர் கட்டளைகளை மீறினாங்க, நாடு கடத்தப்பட்டாங்க. 5ஆம் வசனத்தில் பாருங்கள், பெய்ரோத்தை சார்ந்த ரிம்மோனின் மகன் புதல்வர்கள் ரெகாபு பானாவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் தாவீதினுடைய எதிரியாகிய இந்த இஸ்போசேத்தை கொண்டுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கும்போது உள்ளே போய் கொண்டுறாங்க சவுலுடைய மகனை. கொண்டுட்டு வந்து தாவீதிட்ட சொல்கிறாங்க, ஏற்கனவே சவுலை கொண்டவனுக்கு தாவீது என்ன பண்ணார், அவனை கொன்னார். இவங்க அதே தாவீதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. அதாவது இந்த 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 ஜால்ரா போடுவாங்க தெரியுமா, அந்த கோஷ்டிங்க எப்படியாவது அரசர்கிட்ட இதை பண்ணும். முதல்ல அந்த எண்ணமே தப்பு அவங்க 2 பேர்கிட்ட. ரெண்டாவது அவங்க ஒரு அரசனை கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய அரசனே. தாவீது கேட்டாரா? அரசனாக இருக்க வேண்டிய தாவீதே அவர் கையில் எந்த வன்முறையும் எடுத்துக்காமல் அவ்வளோ அழகாக இருக்கிறார். இதை நம்ம பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51 55 வசனங்கள் வாசிச்சோன்னா, புதிய தாவீதாகிய ஆண்டவர் இயேசுவும் இதே மாதிரி அவர் வாழ்வில் ஒரு நடக்கும். ஆண்டவர் எருசலேமை நோக்கி போகணும்னு நினைக்கும் போது சமாரிய மக்கள் விடமாட்டாங்க அவர் உள்ளே வருவதற்கு. இங்கே எப்படி இஸ்போசேத் தாவீது அரசராக அமர்வதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாரோ, அதே போல் ஆண்டவர் உயர்த்தப்படணும் சிலுவையில் பாடுகள் பட்டு. அப்போ தான் அவர் அரசராக அமர முடியும். இல்லைனாலும் அவர் அரசர் தான், பட் அவர் மாற்றி உற வேண்டிய அந்த ஒரு இதுக்கு, அந்த ஒரு நிலைக்கு, அந்த நேரத்திற்கு போக விடாமல் சமாரியர்கள் தடுக்கிறாங்க. அப்போ உடனே செபதேயுவின் மக்கள், பெரிய யாக்கோபும் புனித யோவான், நம்மளுடைய நற்செய்தியாளர் அன்பு சீடர் யோவானும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் மேலேருந்து விண்ணகத்திலேருந்து கீழே இடியும் மின்னலையும் கொண்டு வரட்டுமா இந்த மக்கள் மேலே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை பார்த்து திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், புதிய தாவீதை என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட வன்முறையை கையாளாத, அவங்க நம்மளை விடலனாலும் அவங்கள அன்பு காட்டு, அவங்கள நன்மையை நினை, அவங்களுக்கு நல்லதை நினை. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். நமக்கு மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்கா, நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சவுலை கொன்றவருக்கும் அவர் இரக்கம் காட்டலை, அவர் அந்த சவுலுடைய மகனுக்கும் அவர் கொன்னவர்களுக்கும் இரக்கம் காட்டலை. அப்போனா சவுலையும் அவர் மகனுக்கும் தாவீது எப்பயுமே நல்லது தான் நினச்சிட்ருக்கார் அவர் மனசில். அவங்க எப்படா சாவாங்கன்னு பார்க்கல, அவருடைய கஷ்டம் தீரணும் அதை அவர் நினச்சிட்டு தான் இருக்கார், அவரோட அபிஷேகம் நடக்கணும் அதை அவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்காக ஒருத்தங்கிட்டேருந்து பறித்து பிடிக்கணும்னு அவர் நினைக்கல. எவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு எதிரியும் அன்பு செலுத்து அப்படின்ற அந்த ஒரு ஆண்டவரின் கட்டளை இங்கே தாவீது நிறைவேற்றுறது நம்ம பார்க்குறோம். நல்லது செய்கிறவங்கக்கிட்ட நல்லது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் சொல்கிறாரு,
நம்மளை காயப்படுத்துகிறவங்கள பார்த்து அவங்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அதான் புரியுது. குழந்தை ரசம் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் அவங்கள தேடி போய் பார்த்து, அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிக்காது கான்வென்ட்டில், ஆனாலும் அவங்கள தேடி பார்த்து அவங்கள பார்த்தோன்னே அழகாக சிரிப்பாங்களாம். அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணி கொடுப்பாங்களாம். அந்த சிஸ்டர் ஒரு நாள் இவங்களை பார்த்து கேட்குறாங்க, அப்படி என்கிட்ட என்ன இருக்குன்னு நீ என்கிட்ட இவ்வளோ நீ அன்பாக நடந்துக்கிற, என்னை பார்த்து சிரிக்கிற? அவங்க எதுவும் சொல்லாமல் சிரிச்சிட்டு போயிட்டு வாங்கலாம். அவங்களுக்கு பிடிக்காதவங்களை அவங்க உடலை வருத்தி கொண்டு, அவங்க மனசை வருத்தி கொண்டு உதவி செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்ம நிறைய பேர் யோசிப்போம். ஒரு சில பேர் வயசானவங்க இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு ஃபிசிக்கலாக உடல் அளவில் அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. என்னால் ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, என்னால் வந்து சாட்டையில் அடிச்சிக்க முடியாது, என்னால் முட்டி போட முடியாது. நிறைய பேருக்கு, ஒரு சில பேருக்கு, ரொம்ப வயதானவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் புனித குழந்தை தெரசாவின் சிறிய வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த எளிய வழியை, லிட்டில் வே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்னது? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன தியாகங்களை பண்ணலாம். இதுக்கு வந்து உடம்பு வலிமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆவியில் நம்ம அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளலாம். பிடிக்காதவங்களுக்கு சிரிக்கிறத அவங்கள பார்த்து, பொய்யான சிரிப்பில் உண்மையாலுமே மனசில் இருந்து அவங்களுக்கு உண்மையாலுமே நன்மையை விரும்புவது, அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகளை செய்வது, இதெல்லாம் அழகான ஒரு பரிகாரம். இதன் வழியாகவும் நம்ம பரிசுத்தத்தை அடையலாம், மறந்துடவே கூடாது. சரி, இன்றைக்கி திருப்பாடல் 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அழகாக கூறுகிறார், ஆண்டவரே என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும், என் மனதையும் உள்ளத்தையும் புடமிட்டு பாரும். அனுபவங்களே, நம்மளால் இதை பயப்படாமல் சொல்ல முடியுமா இந்த வசனத்தை? ஆண்டவரே என் இதயத்தை ஓப்பன் பண்ணுறேன், உள்ளே வந்து பாருங்கன்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என் இதயத்தில் ஒரு சில விஷயங்கள் இன்னும் ஆண்டவர் கொடுக்காமல் வைத்து கொண்டு தானே இருக்கிறேன். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஜெபத்தில் அதை ஓப்பன் பண்ணலாமே கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசை ஓப்பன் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணலாம், கற்பனை பண்ணலாம். கற்பனையில் உண்மையிலே அதை ஓப்பன் பண்ணி ஆண்டவரே எனக்கு உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு மேலே பற்றுதல்கள் இருக்குது, இன்னமும் என்னோடய உடம்புக்கு கொஞ்சம் நான் சுகம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆண்டவரே புனிதர்களே போல் என்னை கொஞ்சம் மாற்றுங்க ஆண்டப்பா. உங்களுடைய அன்புக்காக இன்னும் துன்புறக்கூடிய மனது எனக்கு தாங்க. இன்னும் அதுக்கு ரெடியாக இல்லை, இன்னும் தயங்குது என் மனசு. என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே. கேட்கலாம். அதை கேட்க ஆண்டவர் அதுக்கு தேவையான பலத்தையும் அந்த அருளையும் கொடுப்பார். ஆனஸ்ட்டாக ஒரு குழந்தையை போல், ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயாளி போவதை போல் என்னை ஹீல் பண்ணுங்க ஆண்டவர். இன்னும் அந்த கசப்பு என் மனசில் இருக்குது, ஓப்பன் பண்ணி ஜபத்தில் காட்டணுன்னா ஆண்டவர் ஹீல் பண்ணுவார். அது முடித்தோன்னே வெளியே போய் அழகாக அந்த மன்னிக்க வேண்டியவங்களை நம்மளால் மன்னிக்க முடியும். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்டையே கேட்போம் அருளை. சரி, 4ஆம் வசனத்தில் பாருங்கள், திருப்பாடல் 26 எப்படி நம்ம வாழணும்னு கற்றுக்கொள்ளலாம். தாவீது சொல்கிறார், அவர் பொய்யரின் நடுவில் நான் அமர்வதில்லை, தீமையை செய்கிறவர்கள் நடுவிலேயே நான் அமரவில்லை அப்படின்றார். வஞ்சகர்களோடு நான் சேருவதில்லை. அப்போனா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறார். நிறைய நேரங்களில் நம்மளை ஷேர் பண்ணணுன்றதுக்காக தேவையில்லாத உறவுகளை கூடவே வச்சுக்கிட்டு இருக்கனால தான் கடவுளுடைய குரலை கேட்க முடியல, கடவுள்கிட்ட தனிமையாக நெருக்கமாக போக முடியல. ஒரு சில உறவுகளை தேவையில்லாத கட் பண்ணி விடணும். இந்த பொய்யர்கள், தீமை செய்கிறவர்கள் கூடலாம் சவகாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு என் ஆண்டவர் வேணும்னா உலகத்திலேருந்து விடுபட வேண்டும், டிட்டாச் ஆக வேண்டும். அதனால தான் ஆண்டவர் தனிமையான அந்த ஒரு உயர்ந்த மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே தான் அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்துகிறாருன்னா நம்மளை வெளிப்படுத்துகிறார், நம்மக்கிட்ட வர வெளிப்படுத்துகிறார், நெருக்கமான உறவு கூப்பிட்றாருன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம அளவு பண்ணணும், அவரை அனுமதிக்கணும். அந்த உறவுகளை இழப்பதற்கு தயாராக இருக்கணும், தேவையில்லாத அந்த ரிலேஷன்ஷிப்பை. அதே போல் பாருங்கள், 8ஆம் வசனத்தில் தாவீதினுடைய நெருக்கத்தை பாருங்கள். ஆண்டவரே நீர் குடிக்கொள்ளும் இல்லத்தை நான் விரும்புகிறேன், முது மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகிறேன். அப்போனா அவர் எவ்வளோ கோயிலை விரும்புகிறார் பாருங்களேன். இதுக்கு நேரடி அர்த்தம், நம்ம அந்த மாதிரி ஆண்டவருடைய இல்லத்தை விரும்புகிறோமா? நம்ம கோயிலுக்கு போகிறோன்னா நமக்கு பிடிக்குதா, இல்லை அதையும் இந்த ஷாப்பிங் மால் போகிற மாதிரி ஒரு வேலையாக நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக பார்க்குறோமா, இல்லை அதையே வாழ்க்கையாக பார்க்குறோமா? எவ்வளோ ஒரு முக்கியமான கேள்வி பாருங்களேன். நமக்கு தாவீதை போல் உள்ளம் இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போகிறது, ஜெபிக்கிறது, திருப்பலியில் பங்கு கொள்வது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அது தான் வாழ்க்கை.
மற்றதெல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் பகுதிகள். குழந்தைகளை பார்க்குறது, அம்மா அப்பா பார்க்குறது, காரு வீடு வாங்குறது, சேவிங்ஸ் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் வாழ்வு கடவுள், அவருடைய கோயில், அவர்கிட்ட ஜெபிக்கிறது, அவர் கூட நெருக்கமானவர் இருக்கிறது. இது என்ன பண்ணும்? அவரோட அன்பை வச்சு நம்ம மற்றவங்களை எளிதாக தூய்மையாக அன்பு செய்ய முடியும். சுயநலத்துக்காக மற்றவங்களை, கணவனை, மனைவியை, அம்மா அப்பாவை, பிள்ளைங்களை அன்பு செய்ய மாட்டோம். அவர்களுக்காக, கடவுளுக்காக அவர்களுடைய நன்மையை விரும்பி உண்மையிலேயே தூய்மையாக அன்பு செய்வோம். ஸோ இது இன்னொரு விஷயம், இன்னொரு மறைமுகமாக நம்ம வெளிப்படுத்துறது, ஆண்டவர் குடியிருக்கும் இல்லம் எது? தந்தையாம் இறைவன் குடியிருந்த இல்லம் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல். ஆண்டவர் இயேசு குடியிருந்த இல்லம் தேவமாதாவின் உள்ளமும் தேவமாதாவின் உடலும். அப்போ பாருங்களேன், அதை நான் எவ்வளோ விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் மாட்சி தங்கியிருக்கிற இடத்தை நான் விரும்புகிறேன். ஆண்டவர் மூவர் இறைவனுடைய இரண்டாம் நபர் தங்கியிருந்த இல்லம் தேவமாதா. அதை நம்ம அப்போ எவ்வளோ விரும்பணும் பாருங்களேன். ஆண்டவர் 10 மாதம் மாதாவினுடைய திருவுதயத்தில் இருந்தார். மாதாவுக்குள்ளே இருந்தார், மாதாவுக்குள்ளே தங்கியிருந்தார். 33 ஆண்டுகள் மாதாவோடு இருந்தார். அப்போ அந்த இல்லத்தை, கடவுளின் இல்லம்னா மாதா, அதுக்கப்புறம்தான் கட்டப்பட்ட எல்லா கோயில்கள், பெசிலிக்காக்கள், திருத்தலங்கள் எல்லாமே. கடவுளின் இல்லம் தேவமாதா, கடவுள் தங்கியிருந்த இடம் தேவமாதா. அதை நம்ம என்னாலும் நம்ம பாருங்கள், நம்ம திருப்பயணம்லாம் போவோம். இஸ்ரேலுக்கு போகணுன்னு நினைப்போம், ரோமுக்கு போகணுன்னு நினைப்போம். அங்கெல்லாம் திருப்பயணங்கள் மேற்கொள்கிறோம். ஏன்? ஆண்டவர் பாதம் பட்ட இடம், ஆண்டவரே 10 மாதம் இருந்த இடம், ஆண்டவரே 33 ஆண்டுகள் அந்த இல்லத்தோடு இருந்தார். அந்த கடவுளின் கோவில், அந்த கடவுளின் மாட்சி தங்கியிருந்த இல்லம் தேவமாதா. எவ்வளவு நம்ம நேசிக்கணும். இதில் என்ன தப்பு இருக்குது? எவ்வளோ அழகான பைபிள் வாசிக்க தான் தெரியுது பாருங்களேன். கடவுளுடைய இல்லத்தை நேசிப்பது தாவீதுக்கு பாவம் இல்லைனா, அதே போல் கடவுளுடைய உண்மையான இல்லம் சும்மா பிரசன்னம் இல்லை, உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் தங்கியிருந்த தேவமாதாவை நேசிப்பதும் தவறு கிடையாது. அவர்களை புகழ்வதும் தவறு கிடையாது. அதையெல்லாம் தாண்டி அவங்க நம்மளுடைய அம்மா, அவங்களை கனப்படுத்துவது 4ஆம் கட்டளையில் 1. 10 கட்டளையில் 4ஆம் கட்டளை. சரி, தொடர்ந்து பயணிப்போம் அன்பந்தர்களே. இன்னும் சுவாரஸ்யமாக பார்ப்போம். தாவீது எப்போ தான் முழு இஸ்ரேலினுடைய அரசராக அமர்த்தப்படுவார் அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.